Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன क्वेश्चंस இருக்கு அப்படினு பாப்போம். First question, who will be the special guest at Republic Day in 2024 அப்படினு கேட்டிருக்காங்க. 2024 குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக யார் பங்கேற்க உள்ளார் அப்படினு கேட்டிருக்காங்க. சோ யார் வர போறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா பிரான்ஸோட பிரசிடெண்டா இருக்கக்கூடிய எமானுவல் மேக்ரோன் அவர்தான் வந்து நமக்கு வர போறார். சரிங்களா? நம்மளோட ரிபப்ளிக் டேவோட செலிப்ரேஷன்ஸ்க்கு சீஃப் கெஸ்டா வர போறார். ஓகேவா? அடுத்த क्वेश्चन, சாஸ்திரா ராமானுஜம் பிரைஸ் ஃபார் 2023 இஸ் அவார்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2023க்கான பரிசு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா கொஸ்டின்ல வந்திருக்கு. ஆனால் 2022-23க்கான பரிசு அந்த ஒரு ப்ரைஸை நேற்று தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2022க்கு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா யுன்கிங் டாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு 2022க்கான ப்ரைஸும், ரூயிசியாங் ஜாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு 2023க்கான ப்ரைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கரெக்ட் ஆன்சர் 2023 கேட்டிருக்கனால ரூயிசியாங் ஜாங் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சராக இருக்கு. இதோட பிரைஸ் மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் $10,000 வந்து இருக்கு நமக்கு. சரிங்களா? ஸோ எத்தனை வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 வயசுக்குள்ள 32 ஆர் பிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 32 வயசுக்குள்ள ராமானுஜம் அவர் எந்தெந்த மேக்ஸ் ஃபீல்டுல எல்லாம் சாதனை படைச்சிருந்தாரோ அந்த அவரோட ராமானுஜம் பண்ண மேக்ஸ் ஃபீல்டில் யார் 32 வயசுக்குள்ள இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் இந்த சாஸ்திரா ராமானுஜம் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்படுது. சரிங்களா? ஸோ மேக்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் அவார்ட் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இந்த அவார்டை யார் கொடுக்குறாங்கன்னா இந்த சாஸ்திரா நிறுவனம் தான் நமக்கு கொடுத்துட்டு வராங்க இயர் ஆன் இயர். சரிங்களா? ஸோ இந்த வருஷம் 2023க்கான அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்த நபருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், who said பார்லிமெண்ட் இஸ் ஃபார் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றம் என்பது எதிர்கட்சிகளுக்கானது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட அரசியல் நிர்ணய சபை அதில் அந்த சபை நடக்கிறப்ப நடந்த டிபேட்ஸில் திரு அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதை பற்றி நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரிங்களா? சமீபத்தில் சில ஒரு குறிப்பிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 146 எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். பார்லிமெண்ட் இஸ் ஃபார் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் சொன்னது அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்தது, which wrestler decided to return the பத்மஸ்ரீ அவார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது மல்யுத்த சம்மேளனத்துக்கு ஒரு தலைவர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க சஞ்சய் சிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு எதிர்த்து பல குரல்கள் வந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான கட்டமாக தான் இந்த ஒரு பத்மஸ்ரீ அவார்டை திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி வந்து வந்திருக்கும். யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஜ்ரங் பூனியா அப்படிங்கிறவர் தான் அவரோட பத்மஸ்ரீ அவார்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு. அது ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ட்விட்டர் தளத்தில் இதை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தது அந்த பஜ்ரங் பூனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெஸ்லர் தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட்டாக சஞ்சய் சிங் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு. சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டினில், which state has zero dropout among class 10 students nationally அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய அளவில் 10ஆம் வகுப்பு மாணவர் இடைநிற்றல் இல்லாத மாநிலம் அதாவது டிராப் அவுட் இல்லாத மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் ஸ்டேட் தான். ஸோ இதை பற்றி நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே டிஎன்ஏல நம்ம கொடுத்துருக்கோம். அதில் பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சராக இருக்குது. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.